இன்றைக்கு எத்தனையோ காரியங்களிலே நாம் மரண நித்திரை அடையாதபடிக்கு கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட இல்லாவிட்டால், ஒருவேளை அவர் நம்ம கூட இல்லைன்னா மரண நித்திரை அடைஞ்சிருப்போம். எலியாவும் அப்படிப்பட்ட சூழல் வந்தது. ஆனா பரலோகம் ஒரு தூதனை அனுப்பிவிட்டு தட்டி எழுப்பியது. இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை எத்தனையோ முறை ஆக்சிடென்ட்ல இருந்து கர்த்தர் காப்பாத்தி இருக்கிறார். எத்தனையோ முறை துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து கர்த்தர் காப்பாத்தி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை காப்பாத்தி இருக்கிறார். ஆம், எலியாவை காப்பாத்தினது போல கர்த்தர் உங்களை காப்பாத்தி இருக்கிறார். அதை இன்று உணர்கிறீர்களா? நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அவருடைய ராஜ்யமே உங்களுக்கு ஆதரவாக நின்றதை நீங்கள் அந்த நாளிலே உணர்ந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே நீங்க துக்கத்தோட, வேதனையோட, பாடுகளோட நீங்க ரூம்ல நீங்க உறங்கிக் கொண்டே வெளியில போகாம வெக்கப்பட்டு நிந்தை அடைந்தவர்களா? நீங்க உள்ளேயே படுத்து கிடக்கிறீங்களா? உங்களை ரட்சித்த ஆண்டவர், உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். எழுந்திரு மகனே, எழுந்திரு மகளே, நான் உனக்கு பலத்தை தருவேன் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார்.